Hi, welcome to Everest Stabilizer in Nutwood and Apsara, powered by WeCare. இந்த கடைசி 6 மாசமா நம்ம ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். உங்க ஃப்ரெண்டா, உங்க வீட்ல ஒரு பெண்ணா, உங்க தோழியா நிறைய ஸ்டார்ஸோட நிறைய கான்வர்சேஷன் நம்ம பண்ணிருக்கோம். உங்களோட சப்போர்ட், உங்களோட என்கரேஜ்மெண்ட், உங்களோட லவ் தான் என்னோட மிகப்பெரிய சப்போர்ட்னு சொல்லலாம். தேங்க்யூ. ஸோ இந்த நியூ இயர் அன்னைக்கு உங்களோட இல்லைன்னா எப்படி? ஸோ இந்த நட்புடன் அப்சரா நியூ இயர் ஸ்பெஷல்ல உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ஸ் வர போறாங்க. யாருன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வரப்போற முதல் கெஸ்ட் வந்து ஒரு சாதாரண பேப்பர் பாயா ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு சினிமேட்டிக் லெஜெண்டா நின்று இருக்காருன்னா அதுக்கான காரணம் அவரோட நேர்மை, ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் ஆஃப் கோர்ஸ் அவரோட ஆனஸ்டான ஒர்க் எத்திக். ப்ளீஸ் வெல்கம் த வெரி ஹாட் அண்ட் வெரி டேலண்டட் மிஸ்டர் சரத் குமார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். You're incredibly stylish. உங்களோட ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் கிடையாது. Dress well. That's it. Nothing more than that. So whatever you feel comfortable in. I think also your sex appeal comes from your fitness and also from I think the honest look that you have when you look somebody in the eye. Do I have a sex appeal? 100%. Don't you agree? I don't know whether I have that kind of sex appeal னு தெரியாது, but I try to keep myself fit. Dynamism maintain பண்றதுனா my habit is habit and work out பண்றதா habit. I think I drink coffee and my other habit is only working out. So film industry குள்ள நீங்க வரும்போது was it a planned entry? Cinema? No, it was not planned. ஏன்னா என் ஃப்ரெண்ட் படம் எடுத்துட்டு இருந்தார், தெலுங்கு படம் எடுத்துட்டு இருந்தாரு. அப்ப மேத்தமேட்டிக்ஸ்னால I was given an accountant's job. So அவருக்கு அக்கௌண்ட்ஸ் எழுதின வவுச்சர்லாம் எழுதிட்டு இருந்தேன். அப்ப அந்த படத்துல ஒருத்தர் வந்து கால் ஷீட் ப்ராப்ளம் சொன்னாங்க. சரத் நீ நடிச்சிரியா அப்படின்னாரு. So I took up the challenge. I started acting. I acted. அப்போ வந்து விஜய் சாந்தி தான் ஹீரோயின் அந்த படத்துல. ஓகே. கொல்லப்படி மாரித்துராவ், அப்புறம் விஜய் சாந்தி, சுமன் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ். அப்புறம் அந்த படம் நடிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க டயலாக் பேசுறதுக்கு. விஜய் சாந்தி வந்து சத்தம் போட்டாங்க. என்ன சத்தம் போடல, ஏன் தேவையில்லாம யாரெல்லாம் போட்டு படம் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த முடிஞ்சது. தென் அவ்வளோலாம் டிராவலில் வந்து I met விஜய் சாந்தி அகேன். அப்போ ஆல்ரெடி கம் டு சர்டன் லெவல் வில்லனா நடிச்சு நிறைய பேர்லாம் வந்துருந்தது. அப்போ பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. விஜய் சாந்தி எனக்கு ஞாபகம் இருக்காங்க. என்னங்க இவ்வளோ பெரிய வில்லன் ஆக்டராக இருக்கீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு கேட்குறீங்க. இல்லை உங்க கூட நான் முதல் படம் நான் நடிச்சது உங்க கூட தான் நடித்தேன். அப்போ சரியான திட்டு விழுந்தது எனக்கு. உங்களால் டயலாக் சொல்ல தெரியாம ஏன் நடிக்க வச்சிங்கன்னு சொன்னீங்க. ஓ ஐம் வெரி சாரி அப்படின்னாங்க. இப்போ சாரி சொல்லிக்கணும், அப்பெல்லாம் சொல்லிருக்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் கொடுத்த பொண்ணோட பேர் என்ன? ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் கொடுத்ததுன்னா சில்வியா பிசான்ஸ் ஒரு ஜெர்மன் கேர்ள். ஓகே. நம்ம இண்டஸ்ட்ரியில யாரு சொன்னாங்க சார்? நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து யார் சொன்னாங்க? சரோஜா தேவிமா சொன்னாங்க. அப்படியா? நல்லா இருக்கீங்க. சேஃபான ஆன்சர். எப்ப பார்த்தா நல்லா பாக்குறதுக்கு அப்படியே அந்த கணத்துல குழி விழுது, பாக்குறதுக்கு ரொம்ப சாமியா இருக்கீங்க. அவங்க தான் என்ன சொல்லிருக்காங்க. வேற கேர்ள்ஸ் என்ன பார்த்து சொல்றது இல்லை. அதெல்லாம் இப்ப வந்து உங்க பிலிமோகிராஃபி போய் சொல்ற மாதிரி தெரியுதோ? இல்லங்க, நீங்க வந்து கொஞ்சம் மறைக்கிறீங்கன்னு தெரியுது. நீங்க தான் சொன்னீங்க உங்க பார்வை நல்லா இருக்கு, நேர்மையா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா. ஆனா இன்னும் கொஞ்சம் உங்க நேர்மையா வரும். காலேஜ் லைஃப் பத்தி இன்னும் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். So how was college life for you? Did you enjoy it? Yes, I enjoyed it. காலேஜ் உள்ள இல்ல, எப்பவுமே வெளிய தான் இருப்பேன். Outstanding student. அதனால என்ஜாய் பண்ணேன். அப்ப செகண்ட் இயர் படிக்கும்போது I ranked first year student, post graduate student. ரொம்ப நேரம் ரேக் பண்ண அவனை வந்து பண்ணோன்னா போனா ஒரு 20 பேரோட வந்தான். என்ன கூட்டமா வரானுல அப்படின்னா அடிக்க வந்தான். இதுக்கு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னா, how can you rag this guy அப்படின்னா, why everybody gets ragged, I got ragged when I came into college. இல்ல சார் அவன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இயர் நான் செகண்ட் இயர் இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் இயர் எம்ஏ படிச்சிட்டு இருக்கான். ஓ சொல்ல வேண்டிய வாயை திறந்து அப்படின்னு. அப்புறம் அப்படியே காமாச்சு. ஸோ they used to get little worried about my physics. ஓகே. அது கொஞ்சம் அடிதடி பொறுக்கியா இருப்பான்னு நினைச்சாங்க. ஏன்னா தியேட்டர்லாம் நிற்கும் போது இப்பதான் 6 packs 8 packs எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப 6 packs கொஞ்சம் ஆர்ம்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சிருந்தோம்னா பொறுக்கி பையன் போறான் பாருங்க. இப்பதான் சேஞ்ச் ஆயிடுச்சு, அது இமேஜே மாறி போச்சு. இப்போ முந்திலாம் அப்படி கொஞ்சம் உடம்பு இருந்தாலும் அடியாளு பொறுக்கி பையன் இதான் எனக்கு கிடைச்ச பேர். உங்க டயட் எப்படி இருக்கும் சார் வீட்டுல? டயட் வந்து புரோட்டீன் டயட். ஐ டோன்ட் அட்வைஸ் எவ்ரிபடி. காலையில என்ன சாப்பிடுவீங்க? பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்? ஷேர் யுவர் டயட். ஒரு 3 முட்டை சாப்பிடுவேன். ஒயிட் ஆஃப் எக், either omelette or anything. 3 eggs in the morning. ஆஃப்டர்நூன் வந்து 2 பீஸ் ஆஃப் சிக்கன். அண்ட் 7 o'clock I finish my dinner. 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவேன். Then 11 o'clock I have a cup of soup. 7 மணிக்கு என்ன சாப்பிடுவீங்க? either chicken or fish, anything. நடுநடுல பசிச்சா எங்களுக்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் தேவைப்படும். வில் அது ஒரு டோனட் or cake, diet biscuits are there.
Okay. You can have the diet biscuits. All you have a chocolate, protein bars. You can have protein bars. நீங்க வந்து ரொம்ப ஜெனரஸ் ஆமே. நீங்க செட்ல எல்லாம் எல்லாருக்குமே gift கொடுத்துருவீங்க, வாட்ச் கழட்டி கொடுத்துருவீங்க. சோ எந்த ஹீரோயினுக்கு எல்லாம் gift கொடுத்துருக்கீங்க நீங்க? எங்க ஹீரோ கொடுத்தீங்கன்னா கேளுங்க, இல்லாட்டி ஒரு ஆர்டிஸ்ட் வேற யாரோ கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கு. சரி, எந்த ஹீரோயின் கொடுத்தீங்கன்னு கேட்டா இப்போ எந்த ஹீரோ கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க. ஹீரோக்கெல்லாம் கொடுக்கலங்க, டைரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே. ஏங்க ஹீரோயின் கொடுக்கவே மாட்டீங்களா? ஒரு ஃப்ரெண்ட்லியா? ஹீரோயினுக்கு அன்பு கொடுக்குறேன், பாசம் கொடுக்குறேன். ஓகேங்க. I give a good hug, warmth. அது கொடுக்கலாமே. ஓகே. சோ எந்த டைரக்டருக்கு கொடுத்துருக்கீங்க? சேரன், ரவிக்குமார். நான் போட்டிருக்க இப்போ கிளாஸ் நல்லா இருக்குன்னு சொன்னா கிளாஸை கழட்டி கொடுத்துருவேன். வாட்ச் நல்லா இருக்குன்னா வாட்சை கொடுத்துருவேன். இப்போ நீங்க கேட்டீங்கன்னா கூட கொடுத்தாலும் கொடுத்துருவேன். So I'm like that. Lovely on you itself. You want it? No, I'm good. Thank you. And of course, how did you meet Radhika and how did the love story happen? I'd like to know all about it. But we're going to welcome Radhika itself on the show. So please welcome my next guest, his better half. I can say that, I think, confidently. 100%. And a woman of dynamism and soul. And she's an inspiration for so many women around the world. Please welcome Radhika Sarathkumar. Hi, how are you? I'm good. பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கீங்க. எப்படி மெயின்டைன் பண்றீங்க நீங்க? ரொம்ப சிம்பிள். ஹாப்பினஸ். நான் சமைச்சு போறனால. இல்ல சாரி. ஆமா, கரெக்ட். ஹெல்த் ஃப்ரீ காச்சே. ஹை புரோட்டீன் டயட். ஹை புரோட்டீன் அது. நிறைய பேர் வந்து பேர் சம்பாதிக்கிறாங்க. பட் சஸ்டெய்னிங் இட். யூ ஆர் an inspiration. Did you always dream so big? நான் என்னைக்குமே அப்படி நினைச்சதே கிடையாது. எங்க அம்மா எப்போ எனக்கு சொல்லுவாங்க that you are the least ambitious person I know. Really? Yeah. I never it is ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் ஏதாவது ஒரு இடத்துல இல்ல நான் இங்க வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் வந்திருக்குமே தவிர நான் இந்த மாதிரி ஒரு 5 ஆண்டு காலம் பிளான் ஒன்று வச்சு அந்த மாதிரி எல்லாம் நான் இது வரைக்கும் நினைச்சது இல்ல. I don't think I'm built that way. உங்க first experience when you first entered a set shoot பண்றதுக்கு how was it? I was too young. I thought it was a big joke. What was the joke? அந்த அத்தனை பேர் இருக்கிறது பூவர சம்பு பூத்தாச்சு தான் சாங் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணது. ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து எடுக்கும்போது ஒரு மான் மாதிரி துள்ளி வரணும் அப்படிங்கிறது தான் கதை. அதுல ஒரு பூ வச்சுக்கிட்டு அப்படியே மான் மாதிரி மான் இருந்த பக்கத்துல இல்ல இல்ல அது ஓடி வந்தது நான் இல்ல அதுக்கு தான் ஈக்குவலா. அதுல ஃபர்ஸ்ட் ஷாட் யாருக்குமே என்ன பிடிக்கல ஆஸ் அ ஹீரோயின். ஏன்னா ஐ வாஸ் நாட் ஹீரோயின் மெட்டீரியல். ஏதோ பாரதிராஜா என்ன செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. மான் மாதிரி அப்படி துள்ளி துள்ளி வரணும்னு. எனக்கு மான் மாதிரியும் ஓட தெரியல, மயில் மாதிரியும் நடக்க தெரியல. ஓடி வர போகும்போது எவ்ரிபடி ஸ்பேஸ் அப்படியே கேமராமேன் வந்து கேட்டாரு பாரதிராஜா சார், பாரதி are you sure you want this girl as a heroine அப்படின்னு. So that was the first and I started crying. எனக்கு நடிக்க பிடிக்கல, நான் லண்டன் போறேன் அப்படின்னு. உடனே பாரதிராஜா சார் வந்துச்சு, இதெல்லாம் இதுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது, சிவாஜி கணேசன் சார் வந்து 25 டேக்கெல்லாம் வாங்குவாருன்னு. I thought, ஓ அவரே அவ்வளவு டேக் வாங்குறாருன்னா இது நத்திங் அப்படின்னு. So that's how I started. நீங்க வந்து you must have watched her as an audience member இல்லையா? அவங்க வந்து ஆக்ட் பண்ணும்போது as a colleague in the industry நீங்க நோட்டீஸ் colleague எல்லாம் கிடையாது, நான் சீனியர். ஓகே, உங்க சீனியரை நீங்க பாக்கும்போது 1 to 5 எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க டேலண்ட்க்கு? அப்பெல்லாம் நல்லா நடிப்பாங்க இல்லனா நல்லா கிளாமரா இருக்காங்க. What were your thoughts when you saw her? Just to call me madam. ஃபர்ஸ்ட் நான் இவங்க கூட நடிச்சது நம்ம நாச்சில் ஒரு படம் நடிச்சேன். அப்போ வந்து அந்த நேம் அப்போ எப்படின்னா பார்த்து நடிங்க அவங்க கூட அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் கோவக்காரங்களா இருப்பாங்க. ஒருவேளை திடீர்னு ஏதாச்சும் கோவம் வந்தா அடிச்சானு அடிப்பாங்களான்னு அடிப்பாங்கன்னா இல்லைங்க அவங்க ஒரு பேஸ்பால் பேட் வச்சிருப்பாங்க வண்டியில. எதுக்கு அப்படின்னு அதெல்லாம் வச்சு எடுத்தாலும் அடிப்பாங்க சொன்னாங்க. போய் பார்த்தேன், சரி அப்படிலாம் தெரியல, பாவமா இருந்தாங்க. ஆனா அந்த டைரக்டர் ஒரு வசனம் சொன்னாரு அந்த சீன் போது பார்த்தேன் அவங்கள. அவர் சொன்னாரு, நான் வந்து அவங்களை அறையணும். அரைஞ்ச உடனே இவங்க சொல்லணும் டைலாக் ரொம்ப ஸ்டில், இந்த நீங்க எப்ப என்ன அறைங்கன்னு நான் காத்துட்டு இருந்தேங்க, இவங்க சொல்லணும். உடனே இவங்க வந்து கட் அதெல்லாம் முடியாது அப்படின்னாங்க. உடனே டைரக்டர் இல்லைங்க நல்லா இருக்கும் அந்த பியூட்டிஃபுல் சீன் அது. உடனே இவங்க 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் போச்சு. நான் அதில் நடுவில் போல, நான் போய் உட்காந்துருந்தேன். தென் தளபதி அவர் டைரக்டர் பேரு
என்கிட்ட வந்தார், சார் சொல்லுங்க சார் அவங்கள்ட்ட என்ன இந்த டயலாக்ல என்ன இருக்கு, ஹஸ்பண்ட் வந்து அடிக்கணுன்றதுக்காக காத்துட்டு இருந்தேன்னு சொன்னா அவங்க கேட்டா அதான் முடியாதுங்க. அப்ப எல்லா பெண்களுக்கு நான் என்ன சொல்றேன், ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு ஹஸ்பண்ட் எப்ப அடிப்பீங்கன்னு காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி நான் வந்து இந்த மெசேஜை கொடுக்கணுமா, நோ வே நோ சான்ஸ், அது சீன் எடுக்க முடியாதுட்டாங்க, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் போய் சொல்ல எனக்கு ஒரு அடி கூட போதுங்க, வாட்டி எடுங்க, அவங்க சொல்றதை செய்யுங்கன்னு சொன்னேன். தட் இஸ் வாட் ஷி வாஸ் வெரி கிளியர் அபவுட் வாட் ஷி வாண்டட் டு டு. அப்ப நான் அதிகமா அந்த படத்துல அந்த ஒரு டயலாக் ஞாபகம் இருக்கா? Can you just do a little bit of let's see the chemistry still exists? இந்த படத்துல நம்ம நாச்சில தெரியலையே, ஏதாவது ஒன்னு சொல்லி காமிங்களே. Let's see whether that chemistry, that cinematic chemistry. இந்த மாதிரி மெமரி நான் வச்சிருக்கிறது கிடையாது. என்ன மாதிரி மெமரி? ஏன்னா முதல்ல எடுத்தோன்னே அவங்களை தூக்கிட்டு வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னாங்க. அந்த மெமரியே கொஞ்சம் கஷ்டம். சொன்னார்ல பாரதிராஜ் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அப்ப நான் வந்து அவ்வளவு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் ஃபேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாது, நாள சொல்லணும், தூக்கணும் எனக்குல தெரியும். ஏங்க நீங்க நமிதாவே தூக்கி இருக்கீங்க. நமிதா என்னமா வெயிட்டு, என்ன பேசுறீங்க? நமிதா எந்த வெயிட்டு கிடையாது, பூ மாதிரி தூக்குனேன். நமிதாவோட வெயிட்ன்றீங்களே சார்? நமிதா வந்து வெயிட் கிடையாதுங்க, அது வேற மாதிரி சொல்ல முடியாது. வெயிட் பார்ட்டி சொன்னா பாவம் ஜெலஸ் ஆயிடுவாங்க. நமிதா இஸ் நமிதா. நான் ஒரு வாட்டி அதான் சொன்னேன், நமிதா வில் பி நமிதாவிலே. அவர் ஒரு வாட்டி நான் சொன்னேன், ஏன் இவ்வளவு ஃபர்ஸ்ட் பண்றீங்க, நமிதா ஒரு நீங்க வந்து அப்படியே தூக்கிட்டு எல்லாம் போறீங்க, ஏன் என்ன தூக்க மாட்டீங்களான்னு. உடனே ஒரு இஷ்யூ ஆகி அது ஒரு மேடையில ஏதோ ஒரு சாங் வி ஹேட் டு பெர்ஃபார்ம், என்ன ஒரு கையில தூக்கிட்டு போனாரு. How sweet. ஆனா நீங்க நமிதாவோட லண்டன்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? You took some artists to London. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல நமிதா நல்லா பேசுவாங்களே பெர்ஃபார்மன்ஸ் பத்தி, சொல்லுங்க. எந்த நடிகர் சங்க தலைவர் எங்க உறுப்பினரை பத்தி எதுவும் தவறாக நீங்க பேசுறது யாருமே சொல்லுங்க சொல்லுங்க. தெரியுதா தெரியுதா இல்லையா, நக்கலா தானே கேக்குறாங்க. இல்லங்க இல்லங்க, நமிதாவோட பெர்ஃபார்மன்ஸ் சரி, வெரி குட் பெர்ஃபார்மங்க. வந்து ஏய் படம் பாருங்க எவ்வளவு நடிச்சாங்க. ரியலி இவங்க சொன்ன மாதிரி she gives 100% whatever she does. I'm sure. ஏய் மச்சான் அப்படின்னு கூப்பிடும்போது கூட 100% கொடுக்குறாங்க. பாருங்க மச்சான் சொல்லி பாருங்க, எங்க வேணா போய் she stands and say மச்சான். இப்ப மச்சான்ற வார்த்தை எல்லாரும் சொல்றாங்க, ஆனா மச்சான் சொன்ன யாரு ஞாபகம் வருவா? நமிதா தான். அதான் அங்கதான் நிக்கிறாங்க அவங்க. அதனால சொல்ல நமிதா வந்து நமிதா. சோ ஹே மச்சான் எப்ப பாசமா கூப்பிட்டாங்க லாஸ்டா? எப்ப நான் வந்து சென்னையில் ஒரு நாள் இதுக்கு வந்திருந்தாங்க, ஷோ அப்போ வந்தாங்க. அப்ப மச்சான் என்ன மச்சான் கூட மாட்டாங்க, என்ன அவங்க வந்து நான் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் நடிச்சாங்க என்னோட ரெஸ்பெக்டோட. சரத் சார், சரத் ஜி கிடையாது, சரத் சார். வேற யாரோ கூப்பிடுவாங்க. But when I look at இவங்க கூட என்ன கூப்பிடாதீங்கன்னு நான் சொன்னேன். தேவையில்லாத பிரச்சனை வரும், இப்ப அடி தெரிய போது நிக்கும். இந்த ஹாக்கி ஸ்டிக் வேற வந்துரும் நினைக்கிறேன். பேஸ்பால் பேட், இரும்பு பேட் வேற. யார் அடிச்சாங்கன்னு தெரியல. When I look at both, பார்த்தா கொலைக்கு நிறைய போட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். When I look at both of you, I think your love has worked for you and you look very happy. Both of you look very happy. Don't give her that look. பாக்குறேன் என்ன பாக்குறேன் அவங்க அப்ப சொல்லும் போது. No, I think you both make a great couple, but ஒரு mature age love னும்போது how is it different from? யாருக்கு mature ageங்க? எனக்கு 25 வயசு தான் ஆச்சு. ஆமாங்க, எனக்கு 16 தாங்க. அதான் சொல்றேன். நான் இன்னும் பிறக்கல. No, but how is it to fall in love and is it different to when you fall in love the first time? Yes, 100%. We were very, very good friends. Actually, on the time I used to be his agony aunt. Okay, but now we were very good friends and we used to have fantastic times together. Nana, Arvind Swami, we all were like one gang at that point. So we used to always be sitting and chatting and somewhere I think ஒரு காலகட்டத்துல வந்து we thought we started talking to each other, but it is a very different I think this is a very, very comfortable way of addressing a marriage when you're very good friends, you know everything, எல்லாமே நமக்கு தெரியுது, and then when you're able to deal with it, I think it is a better way of getting into a marriage. So how did he ask you out? எப்படி வந்து உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணாரு? சொல்ல முடியாது. No, we shall not discuss that. சொல்லுங்க சார் ப்ளீஸ் எங்களுக்காக. இது ஐயோ வேண்டாம். Really எப்படி ப்ரோபோஸ் பண்ணேன்னு சொன்னா நீங்களே அங்க விழுந்துருவீங்க அப்படியே. சொல்லுங்களேன். வேண்டாம் எதுக்காவது விழ ப்ரோபோஸ் பண்ணும்போது சரி வேண்டாம் எதுக்கு வாயை கிளறீங்க நீங்க சும்மா இருங்க. சொல்லுங்க. It's okay. நான் வந்து நீங்க நல்லவங்க. Audience wants to hear it, don't you? நான் ப்ரோபோஸ் பண்ணும்போது
நான் வந்து இது gift கொடுத்தேன்னு நினைக்கிறேன் யாருக்கும். உனக்கு கொடுக்கலையோ? எனக்கு கொடுக்கல. வேற யாருக்கும் gift கொடுத்துட்டு இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அது எப்படி பண்ணீங்க? அப்படிதான் ஒருத்தர் மேல சாஞ்சிக்கிட்டு ஒருத்தர் மேல சாஞ்சிக்கிட்டு அப்படியே இப்படி சாஞ்சிட்டு இருந்தேன். போனாங்க. She crossed by. Okay. Hey Radhika, about getting married to me அப்படின்னா அடி அப்படினாங்க. That's sweet, no? I mean, but அப்ப வந்து அந்த மாதிரி தாட்லாம் கிடையாது. Very good friends. அவங்க சொன்ன மாதிரி very good friends, used to discuss lot of things. அவங்க ஒண்ணுனா ஏதாச்சும் சொல்லுவாங்க. I go and sit with her in the office and talk to her. நான் வந்து ஒரு நாட்டாம படம் நடிச்ச மாதிரி அந்த நாட்டாம வேலையை நிறைய பாக்குறேன் இப்போ. அதனால anything they will call, உடனே போய் உட்காருவேன், பேசுவேன். யாரா இருந்தாலும் I go and sit and talk. அந்த மாதிரி a friendship I think blossom into some kind of a relationship is very meaningful in our life. நீங்க வந்து ஒரு வாட்டி நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போது you told me that he's an emotional anchor for you. He's somebody who you look up to, laugh with, cry with, argue with. And a lot of people in your life have come and gone, but he's always been your emotional anchor. நிறைய ஏமாந்துருக்கீங்களா லைஃப்ல நீங்க? எஸ். எனக்கு நான் நிறைய ஜோக் பண்ணுவேன், இந்த மாதிரி தமாஷா பேசுவேன். பட் ஆக்சுவலி இப்போ என்ன கேட்டீங்கன்னா who is the most important? Of course my kids, but it is only him. ஏன்னா அவர் கூட இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அவர் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப், I fight, I laugh, I still sit. ரெண்டு பேரும் உட்காந்து மணிக்கணக்கா பேசுவோம். We discuss a lot of things except work. I think he doesn't like talking. So, yes, he's the most important person in my life. Nice. You can give her a hug for that. You're clapping for that. I'm sure you can give her a hug for that. இங்க வந்து போய் அப்படி ஹக் பண்ணுங்க. அது எந்திரிக்குமா ஒரேடியா பண்ணிடலாம். லேசி ஃபெலோ கொஞ்ச நாள். Okay, நீங்க வந்து இப்ப பண்ற சீரியல்ஸ் வந்து ஒரு 168 countries-ல பாக்குறாங்க. And I think your serials have taken off like never before. How do you feel watching her serials, and do you watch her serials? Yes, I do. நான் வந்து சித்தி பார்த்ததுக்கு அப்புறம் லாங் கேப் I never used to see. பாப்பேன், நாமளே பார்த்தேன், எல்லாமே பார்த்துட்டு இருப்பேன். Then வாணி ராணி பார்க்கும்போது I was really, it's very difficult for an artist. அதுவும் ஆன் ஸ்கிரீன், அதுவும் ஒரு டுவல் கேரக்டர் வந்து ஸ்மால் ஸ்கிரீன்ல ஹேட்ஸ் ஆஃப். நான் உண்மையில சொன்ன எனி ஆர்டிஸ்ட், நோ ஆஃபென்ஸ் டு எனிபடி, ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு அப்ப எஸ்ஐஎஸ் சாவித்ரி கணேசன் அவங்கெல்லாம் விட்ட பிறகு இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்ட் who can really perform any role அப்படின்னா, not because she is my wife, I think she is the only person who can challenge anybody on any performance. இங்க இருந்தாலும் சரி, நார்த்ல இருந்தாலும் சரி, she can perform any character. இப்போ வந்து நீ அது ஜீன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, யூ நேம் எனி மூவி. கிழக்கு சீமையில படம் வந்து திருப்பி போட்டாலும் சரி, பசும்பொன், இந்த கிழக்கு சீமையில வந்து படத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு நாள் நைட் வந்து ஒரு போன் கால், டைரக்டர் பாலா பசுமோன் பார்த்துட்டு டைரக்டர் பாலா பேசுறான்னு சொன்னா, ஐ தாட் இட் வாஸ் a crank call. நைட் 1 மணி கீழந்து செக்யூரிட்டி சார் டைரக்டர் பாலான்னு பேசுறாங்க அப்படின்னு. டைம் பார்த்தா இட் வாஸ் 1 o'clock. சார் பாலா காலிங் அட் திஸ் டைம். சரி நான் போன் எடுத்தேன். சார் நான் பாலா தான் சார் பேசுறேன், டைரக்டர் பாலா தான், மேடம் இருக்காங்களா அப்படின்னா. என்ன பாலா நைட் 1 o'clock பேசி என்ன விஷயம்? இல்லை சார் கொஞ்சம் he was almost choking and talking. என்ன சார் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். I thought any issue or any problem. இந்த மேடத்தை கொஞ்சம் பேசணும், நான் பசுமன் பார்த்துட்டு இருந்தேன், பேசணும். then he was talking. So that is the impact she could create on by her performances. அது வந்து உண்மையிலே அவங்களுக்கு நிகர் அவங்க தான். and I can be really say that it's a wonderful performer. Great. and வீட்ல கூட இப்படி தான் பாராட்டு வரவங்கள? இல்ல அவ்வளவு பாராட்டு. we don't talk about work பத்தி பேச. வீட்ல வந்து no work. then again we talk about the whole thing. பையன் இருப்பான், daughters, everybody we talk about other things than work. அது கொஞ்சம் கிரிக்கெட் தான் நிறைய boredom set ஆயிடும். you start talking about your work, take work back. அவங்களுக்கு கூட தான் இல்ல, take work back to the house, it's not good. காலேஜ் படிச்சோமா தென் அது வேற, படிக்கிறது எடுத்துட்டு போலாம், தென் படிக்காதீங்கன்னு சொல்ல. Basically don't take all the pressure that you find the day to day life. Correct. Don't take it to your home. Yeah. Correct. அங்க ரிலாக்ஸா இருக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம், ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் பர்சனா இருக்கலாம், or even regular society. Now for each one of you I'm going to give you three names. I want you to react in one sentence to the names. Okay, we'll start with you. Mr. Kalanidhi Maran. Brilliant. Jairam. First Jairam. Hey, actor Jairam தான் கேக்குறாங்க. Jairam என் friend Jairam நினைச்சேன். Oh, actor Jairam. Wonderful mimic and actor. Bharati Raja. Someone very special to me. One more name, Namita. Namita, bomb.
பாம்ஷெல். இப்போ உங்களோட நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா. Very able administrator. Okay. With a vision. And these 2.5 years, the way she has conducted herself, and I think very dedicated in her work and administration is, I would definitely say, because சட்டமன்றத்துல இருந்து பார்க்கறனால a performance as a leader, I think she's doing very well. She's a very good administrator. Dynamic woman. Dynamic, bold, aggressive. I think she's got quality of a leader. You should have everything, a mixture of everything together. Kindness இருக்கணும், அதே சமயத்துல ஸ்ட்ரிக்டாவும் இருக்கணும். I think you should take decisions, and you should decisive decisions. I think she's one person who can do that. And that focus. Very good focus. Rajnikant. Simpleton, who's made it in life, a legendary actor, and I think lovable for a human being, very good human being. உங்களுக்கு Namita sir. Namita is a very good person. I like her as a person, the way she has come from. அதாவது வட இந்தியால வந்து பல பேர் இங்க இருக்காங்க. The way she has adapted herself, language தெரியாம இங்க வந்து to win the hearts of people over here, it's a very big challenge, and she has done it well. So Sharad sir and Radhika, such a pleasure to have you. Are you having a good time? Yeah. Very good time. Thank you. And you're looking fabulous. I can't stop saying that to you because I've had a lot of guests. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒரு sizzle factor இருக்கிற ஹீரோ நீங்க தான். Don't you agree? Sizzle factor. So I should be served as a dish. Sizzler மாதிரி. Sizzler மாதிரி. Served as a dish to whom? To you, ma. Obviously to you. Right. That's correctா சொல்லிடணும். And I don't want leftovers. You've been married for some time and there's so much love between you. So நான் வந்து ஒரு compatibility, ஒரு சின்ன compatibility test, I'm going to do it now. நான் வந்து இவங்கள வந்து I'm going to ask her questions about you. அவங்க உண்மையா சொல்றாங்களா இல்ல is she getting it wrong somewhere நீங்க சொல்லணும். ஓகேவா? What is his favorite color? For him, white. Correct? Wrong. What's your favorite? Red. On me, அவருக்கு பிடிச்ச கலர் நான் Dress பண்றதுலனா ரெட் கலர் தான். அவர் போடுறதுனா he likes white and black. That's it. Okay. One heroine he'll never want to work with. அவர் ரொம்ப டிப்ளமேட். அப்படியா? டிப்ளமேட்டா? ஆமா. டிப்ளமேட்டிக். டிப்ளமேட். انا அவர் அதெல்லாம் காட்டிமா. நானா மூஞ்சிக்கு சொல்ல I don't like you மே அவர் சொல்லவே மாட்டார். அப்படி கிடையாது. அந்த மாதிரி இல்ல. இருந்தாத நான். She's right. I have no hatred. When was the last time he said something really nice to you? இப்ப சொன்னாரு. Correct. Okay, this is not a valid question. What's favorite? அவர் வந்து சமைக்கணும்னா வீட்ல if he is cooking, what is his favorite dish? If he is cooking, mutton. Correct? Yes. One human being, either male or female, அவங்க phone call வந்தா கட்டாயமா எடுப்பார். நம்ம வீட்ல இருக்கிற ரகுபதி. He is your manager? My man Friday, maybe. He's at home for the past 35 years. 35 years. அவனு இன்னொரு அன்பான சுந்தரேசன் என் friend who's been studying with me from college. Okay. ரெண்டு பேரும் எடுத்து something important இருக்கும்ன்ற நம்பிக்கை தான். Okay. நைட் 1 மணிக்கு அடிச்சா கூட அவர் எடுப்பாரு. டிவில எந்த ஹீரோயினோட சாங் வந்தா டெஃபினட்டா சேனல் சேஞ்ச் பண்ண மாட்டார்? தீபிகா படுகோன். True? She's got that height. Really, she's looking nice. Ramlila ரொம்ப அழகா இருக்காங்க. Yeah. His favorite style statement. எனக்கு பிடிச்சது கேட்டிங்கனா அவருக்கு பிடிச்ச style statement என்ன? His jeans and his shirt. அப்படி கிடையாது. ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட்ல எனக்கு ஸ்டைல் ஸ்டேட் பண்றது கிடையாது. That's why I told you in the beginning itself. என்ன பொறுத்தவரை கம்ஃபர்ட்டபிளா என்ன இருக்கோ அது போடுறது தான் என்னோட ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட். So சில பேர் வந்து gelled up look, இல்லனா nice watch, cufflinks, இல்லனா certain Chinese collared shirt. Depends on the occasion. Yeah. Depends on the occasion. He dresses up very well. ஒரு கடைக்குள்ள போனா அந்த கடை முடிஞ்சு போச்சு. And once you remember in Las Vegas நினைக்கிறேன் ரெண்டு பேரும் அங்க it's very hot. நாங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்து we were in our shorts and t-shirt. We were so dirty, grubby. அப்ப Versace shop இருந்தது. ரெண்டு பேரும் உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள போனா அங்க ஷாப் அசிஸ்டன்ட் இது வந்து பிரிட்டி வுமன்ங்கிற படத்துல இந்த சீன் வந்தது. அது பார்க்கும் போதெல்லாம் அதோட ரிவர்ஸ் அதோட ரிவர்ஸ் ரொம்ப பேடா இல்ல நீங்க எல்லாம் வந்து கடையில வந்து வாங்குவீங்களாங்கிற மாதிரி அப்படியே எங்களை
அவருக்கு அவ்வளவுதான் bring that shirt, bring this எல்லாம் கொண்டு எல்லாம் வாங்கிட்டா he was literally kissing us. How sweet. But நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கீங்க that he's a very indulgent husband and indulgent father. Very indulgent. ஒரு வாட்டி I must tell you this. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்ப எனக்கு அவரு அப்பதான் வந்திருக்காரு. வந்து he was becoming a big hero. அப்ப நாட்டாமை எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்ப நான் நடிக்கல அவர் கூட. அப்போ ஒரு 3 ஹீரோஸ் உட்கார்ந்து என் கூட பேசிட்டு இருப்பாங்க. என்ன வந்து ஒரு ஜாலியா ஒரு ஃப்ரெண்டா தான் எல்லாருமே ட்ரீட் பண்ணுவாங்க. யாருங்க இந்த சரத்குமார் வந்து பயங்கர தொல்லையா இருக்குன்னு. I was like, ஏ என்ன பண்ணாருன்னு. அவர் என்னங்க நாங்க எல்லாம் அப்படியே டைட்டன் வாட்ச் அது இதுன்னு கொடுத்து எல்லாரையும் அப்படியே கவர் பண்ணிட்டு இவர் வந்து சோலா கூட்டிட்டு போறாரு, டைமண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறாரு, அது வாங்கி கொடுக்கறாருன்னு சொல்லி. டைமண்ட்ஸ் யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க? டைமண்ட் அது நிறைய பேருக்கு வாங்கியிருக்கேன். மாட்டிக்கிட்டீங்க. நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்க சொல்றது இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், டாட்டர்ஸ் வாங்கி கொடுத்துருப்பேன் இப்படி சொல்றாங்க. சரி சரி பரவாயில்ல. Not many men like to shop for long with their wives, இல்லையா? But no, he doesn't like shopping. I hate to go shopping with him because first நான் தனியா போய் ஷாப் பண்ணிட்டு வந்து கொடுப்பேன். அவர் தனியா சர்ப்ரைஸ் பண்ணுவாரு. கூட போனா வாங்குனா தானே நான் வாங்க மாட்டேன். இத காமிங்கன்னு சொல்லுவாங்க, மூஞ்ச பாப்பேன், பரதாம இத சேல்ஸ் அப்படியே வித்தலான்னு பா கொடுப்பான். not that it is this அப்புறம் பேசிட்டே இருக்கும் அங்க போயிடுவாங்க. நான் வெளியே போய் உட்காந்துருவேன். கேவலப்பட்டு போயிடும் போல இருக்கு. லேடிஸ் கூட என்னைக்குமே ஷாப்பிங் போக கூடாதுன்னு முடிவு பண்ணி ஜென்ரலா சொல்றேன், ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்லணும் இல்லையா? ஏன்னா அவங்க செலக்ஷன் வந்து மேபி அவங்க வந்து எல்லாம் பார்த்து செலவு பண்ற பணத்தை பத்திரமா செலவு பண்ணும், குவாலிட்டிக்கு செலவு பண்ண நினைக்கலாம். பட் எனக்கு நான் வந்து அந்த சேல்ஸ் பர்சனா மாறிடுவேன். அவன் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சுக்கிறது ஒன்னும் வாங்க வெளியே போனா கூல் ட்ரிங்க் வேற கொடுத்துருவான். போனோடனே கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு இன்னும் வெளியே போனா ஐயோ அடி உளும் போல இருக்கிற மாதிரி வெளியே வந்து உட்காந்துருது. இப்ப சார் உங்களோட டர்ன். கம்பேட்டபிள் டெஸ்ட் கொஞ்சம் இந்த பக்கம் மாத்த போறோம். ராதிகாக்கு இருக்கிற the most endearing quality என்ன, irritating quality என்ன? irritating quality அப்படின்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றீங்க, நல்லது சொல்லுங்க. முதல்ல அது முடிச்சிரும். பேட் நியூஸ் முதல்ல சொல்லிட்டு குட் நியூஸ் அப்புறம் சொல்லலாம். ஏன்னா she brings the work home எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னல, அதான் என்னுடைய பேசிக். அது போன்ல பேசிக்கிட்டே யாரும் திட்டிக்கிட்டே உள்ள வரும்போது வேலையே கிடையாதுன்ற ஒரு ஃபீலிங் வரும். தட் இஸ் somehow she goes on and on and on. அப்புறம் இங்க இருக்க எல்லாரும் பார்த்து அம்மா ரொம்ப கோமா இருக்காங்க, அம்மா மூட் அவுட்ல இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்றதுக்குலாம் ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் allow it. சரி, அம்மா வந்து இப்ப மூட் அவுட் ஆகாம அந்த என்டியரிங் குவாலிட்டி சொல்லிருங்க. என்டியரிங் குவாலிட்டினா அது வந்து ஒரு வார்ம் பர்சன். அம்மாக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் குக் அப்படின்னா she cooks after my mother. She cooks really well. They've been appreciated by many. குக்கிங் வந்து சம்டைம்ஸ் நான் வந்து though I give her hints, suggestions எப்படி பண்ணணும்னு சொல்லலாம் சொல்லி கொடுத்தா கூட அதெல்லாம் கத்துக்கிட்டு நல்லா பண்றாங்க. So that is one thing. And warm person basically. Next question. அவங்களுக்கு பிடிச்ச perfume and the latest the flavor fragrance of the season வந்து என்ன? It doesn't like anything with jasmine. அது எனக்கு தெரியும். more பிடிச்ச perfume சொன்னா நிறைய perfume வச்சிருக்காங்களே, எல்லா perfume அவர்தான் எல்லாம் வாங்குவாரு. perfumeலாம் நிறைய வச்சிருக்காங்க. எந்த perfume பிடிக்கும்னு தெரியாது. But one thing is I forget the name of the perfume. I think that's very nice. Okay. Forget the name of the perfume. Okay. Last New Year வந்து ராதிகா வந்து எங்க செலிப்ரேட் பண்ணாங்க? நான் எங்க செலிப்ரேட் பண்ணா அங்க செலிப்ரேட் பண்ணேன். சோ எங்க? என் கூட தான். அது எங்க சார்? லொகேஷன் தாங்க. என் கூட தானே சொன்னேன், என்னுடைய லொகேஷன்ல இருந்தாங்க. எங்க இருந்தீங்க லாஸ்ட் இயர்? சென்னையில இருந்தோம். தெரியல, அதான் சொன்னேன் நான். ஓகே. அவங்களுக்கு பிடிச்ச ஹேண்ட்பேக்கோட பிராண்ட் நிறைய வாங்குறாங்க. இப்ப கூட ரீசெண்டா ஒன்று வாங்கினேன், தலையே சரியாதுமா, கொஞ்சம் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. You bought me a Prada bag, Plonker. Sir, summer fails, sir. அவங்க வந்து எல்லாமே கரெக்ட்டா சொன்னாங்க உங்க பத்தி. நீங்க வந்து லண்டன்ல வாங்கி கொடுத்தீங்க. இல்ல வாங்கி கொடுத்திருக்கேன், நிறைய வந்து வாங்கி கொடுத்தனால keep buying whatever she likes. அது பண்ணி இன்னும் வாங்குனேன். Louis Vuitton. Got a Louis Vuitton bag. லாஸ்ட் ராதிகாக்கு வந்து எப்ப கோவம் வந்தது? லாஸ்ட் எப்ப கோவம் வந்துடா? எப்ப வரல, கோவம் வந்துட்டே இருக்குமே, எப்ப பார்த்தாலும் ஒரு கோவம். இங்க கொஞ்ச நேரத்துக்கு வெளியே போகும்போது கோவம் வந்தாலும் வரும், யாருக்கு தெரியும். So அவங்களுக்கு கோவம் வந்தா how do you handle it? How do you kind of calm her down? I don't handle it. I just leave the house. கார் எடுத்து போயிடுவேன். எஸ்கேப் எதுவும் கத்துனா அப்புறம் போய் தூங்கிடுவாங்கல, அப்புறம் மெதுவா வந்து நான் தூங்கிட்டு போயிடுவேன். ஓகே. ஆனா அவங்களுக்கு கோவம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? யாரு? நீங்களும் எஸ்கேப் வராதே. நான் எஸ்கேப். யார்? உங்களுக்கு?
அவரு நான் எஸ்கேப் இல்லாம மாட்டேன். நான் பக்கத்துல இருந்து நானும் அதுக்கு ஈக்குவலா அப்படியே வால்யூம் கொடுத்துட்டு இருப்பேன்.